உலகத்தில் இருக்கிறதுலே கடினமான விஷயம் ஞான பாதையில் போகிறது தான். மீது எல்லா மனுஷனாலையும் போக முடியும். இதில் பல இன்னல்குது. மானையனம் இருக்கக்கூடாது, சூடு சோறுனா இருக்கக்கூடாது. அவனால் மட்டும்தான் இதில் போக முடியும். இதையெல்லாம் இழக்க நம்ம தயாராக இருக்கணும். அவ்வளோ கஷ்டமான பாதை. அதை போனோன்னு உனக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா அதை யாரும் ஒரு குருவோ அப்பா அம்மாவோ சொந்த பந்தமோ தடுக்க முடியாது, தானாகவே போயிடுவோம். ஆனால் அது அமைப்பு இல்லாமல், அந்த விதி இல்லாமல் நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தோல்வி தான் அடையுது. அதனால் நீ போகிற பாதையில் போய்கினே இருக்கணும். அது எங்கே வலிக்குதோ அது கூட போயிடும். அதை விட்டுட்டு நான் ஆகணும்னு முடிவு பண்ணிடணும். எதுக்கு ஞானி ஆகி என்ன பண்ண போகிறேன்? ஞானி ஆகி என்ன பண்ண போகிற? சாதிக்க போகிற இந்த உலகத்தில். இது அவர் ஞானி ஒரு ஞானின்னு பேசுகிறாங்களே, அதை கேட்டுக்கின்னு நடந்துக்குது. அதனுடைய பலன் என்ன? அது எதுக்காக நம்ம விரும்புகிறோம்? நம்ம மனம் எதுக்கு அதை விரும்புது? அதெல்லாம் யோசிக்கணும். அதனால் ரொம்ப அவ்வளோ ஈஸி இல்லை, கடினமான விஷயம்.